ஏ கைஸ், மகாராஜா அதாவது நம்ம விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சுட்டு அவர் பொண்ணோட அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. ஸோ அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ திடீர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக அவங்க டாட்டர் வந்து வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீக்கில் என்ன நடக்குதுன்னா, அவர் வீட்டில் இல்லாத போது அவங்க வீட்டுக்கு வந்து கொள்ளைக்காரங்க வந்து இவர் அடித்து போட்டு அவங்க வீட்டில் லக்ஷ்மின்னு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ விஜய் சேதுபதிக்கும் அவங்க டாட்டருக்கும் லக்ஷ்மின்ற அந்த பொருள் மேலே ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த 1 வீக் கேம்பில் அவங்க டாட்டர் திரும்பி வரத்துக்குள்ளே அந்த லக்ஷ்மியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராஜா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ அதனால் வெளிவர நிறைய உண்மைகள், லைஃப்பில் இமோஷ்னல் ட்ராஜடிஸ், அதெல்லாம் வந்து ஒரு நான்-லீனியர் ஸ்டைலில் பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து நித்திலன் சுவாமிநாதன்ஸ் மகாராஜா. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா செக்கோஸ் கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் பிளே ரைட்டிங் பிரின்சிபல் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை அவ்வளோ அழகாக பொர்ட்ரே பண்ணிவிட்டு ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளேயில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர்பான த்ரில்லரை ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த மகாராஜா. ஸோ இந்த செக்கோஸ் கன் என்னென்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டன் செக்கோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் பிளே ரைட்டர் இருந்தார். ஸோ அவர் வந்து அவருடைய யங் அப்கமிங் பட்டிங் பிளே ரைட்டர்ஸ்க்கெலாம் சொன்ன விஷயம் என்னென்னா, நீ ஒரு ஸ்டேஜ் காட்டும்போது அந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும். அப்படி சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னா அந்த பொருள் அந்த ஸ்டேஜில் அந்த சீன் எடுக்கும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் வந்து செக்கோஸ் கன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ ஒரு ஸ்டேஜில் ஒரு கன்னை ப்ளேஸ் பண்ணால் அந்த கன் வந்து அந்த ஸ்டேஜ் இல்லை அந்த ட்ராமா இல்லை அந்த படம் முடியறதுக்குள்ளே அந்த கன்னுக்கான ஒரு வேலை இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த கன்னை அங்கே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் கூட ஓவரால் கதைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த செக்கோஸ் கன் கான்செப்ட். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய விஷயம் நான் லீனியராக அப்படியே பேரலாக ஓடிட்டே இருக்கும். ஸோ 2-3 பேருடைய கதைங்க பேரலாக காட்டிகிட்டே இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு திருட வந்து மாற்றுறது, ஒரு எம்எல்ஏ வந்து அவருடைய கண்ணாடி தொலைஞ்சி போகிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் காமிச்சிட்ருக்காங்கன்னு நமக்கு தோணும். பட் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் செகண்ட் ஹாஃபில் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துட்டு அழகாக கொண்டு வந்தது தான் வந்து மகாராஜா. ஸோ அப்படி என்ன இந்த படத்தில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்டு, ரொம்ப கிளவரான ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். நித்திலன் சுவாமிநாதன்ஸ் ஃபஸ்ட் மூவி குரங்கு பொம்மை கூட அதே மாதிரி ஒரு டீட்டெயிலிங்கோட ஒரு கிளவராக எக்ஸிக்யூட் பண்ண ஒரு படம் தான். நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த ஒரு மூவி. அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவர் கனெக்ட் பண்ண விஷயம், அது அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ரிவீல் ஆகும்போது நீங்களே அப்படியே ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸில் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓ, இதனால தான் ஃபஸ்ட்டு இதை காமிச்சாங்க, ஓ இதனால தான் இது நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெவல்யூஷனையும் வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது வந்து எக்ஸப்ஷனல் ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ ஒரு டைட் அண்ட் சாலிட் ஸ்கிரிப்ட்னால தான் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ், பட் அதை ப்ளே பண்ண ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆப்டாக சூட் ஆகிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். விஜய் சேதுபதி நம்ம சொல்லவே வேணாம், ஒரு வெர்சடைல் ஆக்டர். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஒரு போலீஸ்கிட்ட அடி வாங்கிட்டு என்ன சொன்னாலும் சரி பொறுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ரிசர்வ்டான காம் கேரக்டர் ப்ளே பண்ணுவார். அதே செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வெறுப்பு காட்டணும், அந்த இமோஷன் காட்டணும், எங்கெங்கெல்லாம் அந்த வைலன்ஸை காட்டணுமோ அதெல்லாம் வந்து 10 டைம்ஸ் காமிச்சிருப்பார் செகண்ட் ஹாஃபில். அவர் இந்த படத்தை 50th மூவின்னு செலக்ட் பண்ணதும் இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்ச நம்பிக்கையும் கண்டிப்பாக வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அனுராக் கஷ்யப், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி, மம்தா மோகன்தாஸ் அந்த டாட்டராக நடித்தவங்க, அதுக்கப்புறம் சிங்கம் புலி ஒரு மேஜர் ரெவலேஷன் செகண்ட் ஹாஃபில். ஸோ எல்லா கேரக்டர்ஸும் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டியூன் ஆகிட்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படத்தில் என்ன பிடிச்ச விஷயம்னா, ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுடைய இமோஷன்ஸை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொரு ஜஸ்டிஃபிகேஷனும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸை ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுற மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஆமாம் கரெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோணும். அதே மாதிரி விஜய் சேதுபதியோட கேரக்டர் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம பார்க்கும்போது தான் புரியும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அந்த 2 ஷேடையும் வந்து அந்த பேலன்ஸ்டாக காமிச்சு கதைக்கு ஏற்ற மாதிரி இன்வால்வ் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த படத்தில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு மெயின் டிபார்ட்மெண்ட் வந்து எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபிலோமின் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
நீங்கள் ஒரு சீனில் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு சீனில் வந்து ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அதுக்கும் இதுக்கும் அந்த ட்ரான்சிஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டு இருப்பீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சீனில் வந்துட்டு நம்மளை அந்த சலூனுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க அந்த கேமராவை. திடீர்னு பார்த்தா விஜய் சேதுபதி நின்றுட்டுருப்பார். பட் அது கரண்ட் விஜய் சேதுபதி இல்லை, பழைய விஜய் சேதுபதின்னு பார்க்குற அந்த மொமெண்ட்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நான் லீனியாரிட்டியை கன்ஃபியூஷன் ஆக்காமல் எடிட் பண்ணி க்ளீனாக எடுத்துகிட்டு போயிருக்காரு ஃபிலோமின் ராஜ். அது ஒரு மேஜர் சக்ஸஸ் இந்த படத்துக்கு. அதே மாதிரி அஜ்னீஷ் லோகநாத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருந்தாலும் அந்த கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே, டென்ஷன் பில்ட் பண்ணும்போது இன்டர்வல் சீன் அப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், எலிவேஷன் லெவல், அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும்போது அந்த சிங்கம் புலியோடைய அந்த ஹோல் ஆக்ட் சீக்வன்ஸில் கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் டென்ஷனை டபுள் ஆக்கிட்டு த்ரில்லருக்கான பக்காவான எலிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக். அதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த டிவிஎஸ் திருடனை போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ வந்து அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ், அவர் சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து படத்தில் டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி இருந்தது. அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 hour 50 minutes 1 hour 45 minutesக்குள்ளே டைட்டாக பேக் பண்ணியிருந்தால் ஒரு சூப்பர் த்ரில்லர் அப்படியே கண்டினியூஸாக பார்த்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வைலன்ஸ் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓவராலாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் அந்த சீன்ஸ், அந்த ஹெட் ஷாப் சீன், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கோரியாக இருக்குது. அதனால் சின்ன பசங்க பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் பாதிச்சிடுற மாதிரி தான் இருக்குது எல்லா சீன்ஸும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா நீட்டாக இருந்திருக்கலாம். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி சூப்பர், வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட், ப்ரில்லியன்ட்லி எக்ஸிக்யூட்டட் ஸ்க்ரீன் பிளே கொண்ட சூப்பரான சக்ஸஸ் படம் தான் வந்து மகாராஜா. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். அப்படியே ஒரு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும், மைண்ட்ஸ்லேயே அப்படியே ஒரு 2-3 hours லிங்கர் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு டீப் இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஜானராக இருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் இஸ் கோபி.